இந்த 80% 85% இதெல்லாம் தாண்டி உங்க தலைவர் நிக்கிற தொகுதி மற்றும் தாவேகா என்ன 234 தொகுதியில என்ன பண்ணிருக்கு? தாவேகாக்கு எப்படி அந்த பிஎல்ஏஸ் அண்ட் பிஎல்ஓஸ் உங்க கட்சியில இருந்து நின்றுப்பாங்க இல்லையா? அவங்க அங்கிருந்து கொடுத்த ஃபீல்ட் ரிப்போர்ட் சும்மா வரலங்க திமுக காரன் சொன்ன. நீங்க ஆக்சுவலா இங்க இருக்க வேண்டியவர் நினைக்கிறேன். நம்ம பக்கத்து என் சீட்ல கொஞ்சம் இடம் கொடுக்கவா? ரெண்டு பேரும் பத்தாது. எனக்கு முதல் பேசிக்கா வந்து இடம் பத்தாது. செட்டுவாங்க. நாங்க பால் வாங்குற கடையில இருக்க அண்ணாச்சி சொன்னாரு, கத்திக்கினே கடந்தீங்கப்பா, போட்டோம் பாத்துருவோம் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு. அந்த ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? சரி, இப்போ எனக்கு இன்னொரு பயம் ஒன்று சொன்ன ஆரம்பத்துல, அப்புறம் பேசலாம். என்ன பயம்னா, இப்ப எங்க சைடு இருக்கிற நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் எனக்கு அது பயம். எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு, அதான் ரொம்ப பயம் வந்துச்சு. என்னன்னா 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் வர ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே டிவிகேக்கு இவ்வளோ ஓட்டு போடுறான் அப்படின்னா 2031 உங்க தலைவர் நிற்கும் போது இப்ப எங்க வீட்டுல இந்த வாண்டுலாம் இருக்குது. எங்க அக்கா பொண்ணு ஒருத்தி 7 வயசு 8 வயசு 10 வயசுல, அப்புறம் இந்த 13 14 இருக்குது. அப்போ இந்த 13 14 15 16 17 இந்த 5 வயசுல இருக்கிறவனுங்க 2031 எலெக்ஷன்ல ஓட்டு போட வந்துருவானுங்க. அப்ப இந்த 5 வருஷத்துல பிறந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு புது ஓட்டருங்க. அவனுங்களும் அப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒரு 60-70 லட்சம் ஓட்டு உங்களுக்கு புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும். இந்த 70மே அப்படியே மொத்தமா போகும்னா அப்ப இது எவ்வளவு பெரிய பயம். இதுல பயமுறுத்துற இன்னொரு நம்பர் சொல்லவா? இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பயமா இருக்கும். ஏற்கனவே கான்கிரீட்டா ஓட்டு போட்டு இருந்த 60+ இருந்த பல பேர் காணாம வேற போவாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க. இவன் உள்ள வர வர அவன் வெளில போவான். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்ப இந்த பர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டே போவான், அந்த பர்சன்டேஜ் குறைச்சிக்கிட்டே போவோம். இப்ப யோசிங்க, இப்ப பேசுங்க. இப்பதாங்க நான் சொல்றேன், அரசாங்கம் வந்து நான் சொல்ல போறேன், நீ எழுத போறேன் லெட்டர் என்னன்னா 60 வயது மேல இருக்கிறவங்களுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. இனிமேல நம்ம வந்து மக்கள் நல்லா யோசிக்கணும். எதுக்கா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். அவங்க தான்டா நம்ம ஓட்டு பேங்க். இன்னொன்னு சொல்றேன், ஈஸியா இருக்கும். ஓட் பேங்க் 18 வயசுல இருந்து தள்ளி கொண்டு போய் 45 வயசுக்கு மேல வச்சுக்கிடுங்கன்ற ஈஸியா இருக்கும்ல. எங்களுக்கு எல்லாம் ஓட்டே வேணாம். ஆமா, நேரம் அங்க வச்சிருக்கீங்க. இப்படி யோசிக்கிறீங்க. திமுக கார மாதிரி யோசிங்க. சட்டத்தை மாத்த முடியுமா? திமுக கார மாதிரி யோசிங்கன்ற. கரெக்ட். நீங்க என்னங்க ப்ரொடெக்டிவா யோசிச்சிட்டு இருக்கீங்க? நோ 18 வயசுக்கு மேல தான் இருக்கிற ஓட்டு போடணும். எவன் சொன்னா? எவன்டா சொன்னா? 45 வயசுக்கு மேல இருக்கிறவன் 45 மேல தான் ஓட்டு போடுறான். ஆமா, அதுலயும் வந்து 200 ரூபாய் நோட்டு செல்ற நோட்டா பார்த்து ஓட்டு கொடுங்க. இது மாதிரி பண்ணலாங்க. இது மாதிரி பண்ணா இப்படி சும்மா வரலங்க திமுக காரன் சொன்ன. இப்ப ஆக்சுவலா இங்க இருக்க வேண்டியவர் நினைக்கிறேன். நம்ம பக்கத்து என் சீட்ல கொஞ்சம் இடம் கொடுக்கவா? ரெண்டு பேரும் பத்தாது. எனக்கு முதல் பேசிக்கா வந்து இடம் பத்தாது. செட்டுவாங்க. சரி, ரைட். செட் ஆகாதுன்றீங்க. இப்ப இந்த 80% 85% இதெல்லாம் தாண்டி உங்க தலைவர் நிக்கிற தொகுதி மற்றும் தாவேகா என்ன 234 தொகுதியில என்ன பண்ணிருக்கு? தாவேகாக்கு எப்படி அந்த பிஎல்ஏஸ் அண்ட் பிஎல்ஓஸ் உங்க கட்சியில இருந்து நின்றுப்பாங்க இல்லையா? அவங்க அங்கிருந்து கொடுத்த ஃபீல்ட் ரிப்போர்ட் என்ன? அவங்க சொன்னது காலைல 11 மணி நிலவரம் பார்க்கும்போதே அண்ணா பெரிய ஜம்ப் வந்துருச்சு. இங்க வந்து வரவேலாம் பிரவுன் சட்டையும் ஒயிட் பிரவுன் பேண்ட் ஒயிட் சட்டையா வரானுங்கனே அப்படின்னு சொல்லிட்டாங்களா போன? இல்ல, அவங்க தெரியும்ல அவங்க எந்த பூத்தை போயிட்டு யார்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு போறாங்க பூத் ஸ்லிப்பு. அவங்க வரும்போதே அவங்க முகத்துல எந்த சந்தோஷம் இருக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க உள்ளேயும் பேசுவாங்க போல இருக்கு அந்த பூத்துல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கிட்டயும். அங்கேயுமே வந்து பெரிய ஒரு வைப்பு தெரியுதுன்னு 11 மணிக்குள்ளே வந்து ஒரு பெரிய நம்பர் விமன் அண்ட் யூத் தான் ஓட்டு போல இருக்கு. வயசானவங்கலாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. காலைல 11 மணி நிலவரப்படியே வந்து போன எலெக்ஷன்ல 26 சம்திங்கும் இந்த எலெக்ஷன்ல 38% சம்திங் வந்திருக்கு. இதுல பெருவாரியானவங்க பெருசா விருப்பம் பண்ணிட்டு ஓடி ஓடி வந்து ஓட்டு போட்டவங்க கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் ஒரு தலைவர் வந்து சொல்றது அப்படியே கன்வே ஆகுது, கனெக்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல, அது அங்க நடந்திருக்கு. காலங்காத்தால எழுந்துச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சாமியை கும்பிட்டு போய் ஓட்ட போடுங்கன்னு சொன்னார்ல, அது நடந்தது. அதை வீடியோவா எடுத்துடுறாங்க. எந்திரிக்கிறது, குளிக்கிறது, கிளம்புறது, இந்த சட்டை போடுறது, பிரவுன் பேண்ட். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நல்ல லேர்னட் ஃபேமிலிஸ்ல ஒன்னா எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி ஒன்னா சாமி கும்பிட்டு ஃபேமிலியா ஒரு அப்பா அம்மா 3 பசங்க எல்லாம் ஒரே சட்டை ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போடுறாங்க. இது நான் வந்து லேர்னட் ஃபேமிலிஸ் சொல்றதுனால நான் வந்து பாமரர்களை லேபர் ஃபோர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்காதீங்க, சொல்லாம செஞ்சாங்க. என்ன மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தம்பி நாங்க செஞ்சிட்டோம், எங்களுக்கு நல்லது நீங்க செய்யணும், அந்த உரிமையோட கேட்கிற கேள்வி இருக்குல்ல. எங்க தெரு அண்ணாச்சி கேட்டார். எங்க கடையில நாங்க பால் வாங்குற கடையில இருக்க அண்ணாச்சி சொன்னாரு, கத்திக்கினே கடந்தீங்கப்பா, போட்டோம் பாத்துருவோம் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு. அந்த ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? சோ அத வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி காமிச்சு செஞ்சு காமிக்கிறவங்க ஒண்ணு, சத்தம் இல்லாம செய்யறவங்க இருக்கு. எங்ககிட்ட யாருமே அந்த மாதிரிலாம் வந்து கடைக்கார அங்கிளோ வாழைப்பழ கடை வச்சுக்கிட்டவங்க அதையும் பார்த்தேன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்தேன், உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தேன், நடந்தது பார்த்தேன். எப்படி தெரியுமா?
வீட்டுக்கு போய் காசு கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. ம். வாங்கிட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டு ஓட்டுக்குள்ள போகும்போது தாவேக்கா விசிலுக்கு ஓட்டு போட்டு வெளியில வந்து அந்த காசு கொடுத்த லோக்கல் ஆள் இருப்பார்ல, அவருக்கு இவங்க முகத்தை பார்த்து பேஸ் பண்ண தைரியம் இல்ல. ம். போட்டீங்களான்னு கேட்க. ம். உங்களுக்கு தான் போட்டேன்னு சொல்றதுக்கு இவருக்கும் தைரியம் இல்ல. ம். ஒரு தப்பு பண்ண திருடனுங்க 2 பேரும் பார்ட்னர்ஸா இருந்தோம்னா ஒத்தமா இப்படி ஒரு மாதிரி இப்படி அப்படியே ஆ, பார்த்து பார்க்காத அப்படியே முடியாது. கையை பசங்கிட்டு நகர்த்துனாங்கல்ல, அது மாதிரி நடந்துச்சு. ஆனா அவர் வந்து போகும்போது நான் லைன்ல நிக்கும் போதே வந்து அந்த காசு கொடுத்த அங்கிள் அவரும் நல்ல மனுஷன் தான். ஆனா பாவம் தப்பான கேட்க. கட்சிக்காக வேலை ஆமா, பார்க்கறாரு. அவர் வந்து சில பேரெல்லாம் வந்து தோள்ல தட்டி தம்பி தம்பி அப்படின்னாரு. என்ன பார்த்தாரு, அப்படியே மேலேங்களே பார்த்தாரு, போயிட்டாரு. யூனிஃபார்ம் அப்படி. அந்த மாதிரி நான் நின்று இருந்த லைன்லயே ஒரு காவாசிக்கு மேல அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. நிஜமா? ஏன்னா நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. காவாசிக்கு மேல கன்ஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க.